ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மவானங்களில் வீடு, குரு பகவானின் மூல திரிகோண ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு பயன்படும். ஏன்னா நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஜனனஜான் செக் பண்ணுன்னு கேட்குறாங்க. இந்த பூர்வீக சொத்து பத்துகள், இடம் வைக்கிறது, வீடு வாங்கிறது, அதுபோக பழைய தாத்தா பாட்டி இவங்களோட சொத்து கிடைக்குமா, அதில் எது வில்லங்கம் பிரச்சனை, இது சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ தான், உங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படும். எல்லாருக்கும் யூஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சொத்து பத்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், அமைப்பு ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக தனுசு ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிக்கு 5, 9 கூடியவன் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு சொத்து பத்துலாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். செவ்வாயும் சூரியனும் இப்போ அந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, கோச்சாரத்துலேயும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வக்கரகதியிலிருந்து பின்னோக்கி போகிறாரு, குரு சாரம் எடுக்கிறாரு, குருமங்கள யோகம். அதுபோக 9 கூடிய சூரியனும் குரு பார்வைக்கு வராரு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் இந்த பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். அதுபோக தாத்தா வழி சொத்து குறிக்கிற கிரகம் ராகு பகவான் சுக்கிரன் கூட சேர்றாரு வருகிற 28ஆம் தேதி. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பாட்டி வழி சொத்துக்கள் கேது, அது தாத்தா வழி சொத்துக்கு ராகு, பாட்டி வழி சொத்துக்கு கேதுவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவரும் உத்திரம் நட்சத்திரத்துக்கு போக போகிறாரு. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்திர நட்சத்திரம் ராசிக்கு 9 கூடியவன் நட்சத்திரம் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 9 கூடியவன் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த சொத்து பத்து விஷயங்கள்லாம் செட்டில்மெண்ட் ஆகும். சரியா? அந்த ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். அதுபோக அந்த சொத்து பத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பரிகாரம் வழிபாடு பண்ணலாம் அதையும் சொல்கிறேன். நான் கூடுதலாக லக்கண ரீதியாகவும் சில தகவல்களை சொல்கிறேன். பொதுவாக லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடத்தோட செவ்வாய், குரு, சனி இவங்க 3 பேரும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் அணிவிக்கிற யோகம் இருக்கும். சரியா? வம்சாவளியாக அந்த பூர்வீக சொத்தை அணிவிப்பாங்க. அப்பாவுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு முன்னாடி பாட்டன் பூட்டன் இவங்க வழி சொத்தை இவங்க அணிவிப்பாங்க. இது நடைமுறையில் நிறைய சாத்தியப்படுது. சரியா? அந்த தொழிலை செய்கிறாங்க. குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களாம் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் இன்னும் மற்ற தொழில் நிறையா இருக்குது. பரம்பரையாக செய்கிற தொழில்கள்லாம் இந்த லக்கணத்துக்கு 5, 9 இந்த இடத்தோட சுப வலிமையில் செவ்வாய், குரு, சனி சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த வம்சாவளியை அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, அந்த தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. அதுபோக அவங்களுடைய சொத்து பத்துக்களையும் தக்க வைப்பாங்க. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள வீடை கூட வச்சுருப்பாங்க. சரியா? நேரில் அதை விற்க மாட்டாங்க. அதை அப்படியே தக்க வச்சுட்டு அதிலே அவங்க குடித்தனம் பண்ணிட்டு வருவாங்க. அதுபோக ஜனன ஜாதகத்தில் லக்கணாதிபதி அடுத்து 5 கூடையவன் 9 கூடையவன் வளர்த்துக்கிறவங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆயிரும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க, ஆனால் தனுசு ராசி தான் இருந்தாலும் லக்கண ரீதியாக சில தகவல்களை சொல்கிறேன். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய், சரியா, செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையாக இருக்கணும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமையாக இருக்கணும். அதே மாதிரி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவர் சுக்கிரன், சரியா, சுக்கிரனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். தனுசு லக்கணம், அதாவது தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இது லக்கண ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோக சில பேருக்கு ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். அதையும் ஒரு தகவலை சொல்லிவிட்டு நான் அந்த பரிகார வழிபாடை சொல்கிறேன். இது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோக கோச்சாரத்துலேயும் இப்போ நல்லா இருக்குது. தை மாதம் கோச்சாரத்துலேயும் மிகச்சிறப்பாக இருக்குது. தை மாதத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவும் பாருங்கள், இன்றைக்கி போட்டிருக்கிறேன். அதில் ஷார்ட்டாக தனுசு ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறேன். நாளை 14/1/2025 தை 1 பூஜை நேரத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். காலையில் 8 to 9 பூஜை பண்ணிடுங்க, இல்லைனா 10 to 11 பூஜை பண்ணிடுங்க. அது நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி
சகல சௌபாகியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஓகே நேயர்களே, இது ஒரு குறுஞ்செய்தியாக இடையில சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசி நேயர்களுக்கு. இதை பற்றி செய்தி தனியாகவும் போட்டிருக்கிறேன் நான். அந்த வீடியோவும் பாருங்கள், அதில் கூடுதலாக சில செய்திகள் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த 5ஆம் அதிபதி தான் பூர்வ புண்ணிய சொத்தை குறிக்கிறவர். அவர் 6ஆம் இடத்துல இருந்தானே இவங்க என்ன செய்வாங்கன்னா சொத்தை கடன் வைப்பாங்க. சில பேர் குத்தகை கொட்டுருவாங்க, பூர்வீக சொத்தை கடனுக்காக குத்தகை கொட்டுருவாங்க, இல்லைனா மற்றவங்ககிட்ட கைமாற்றி விடுவாங்க, இல்லைனா கடனை வச்சுருவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோக 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா இவங்க வந்து பூர்வ புண்ணிய சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பங்காளி பிரச்சனைகள். சரியா, அப்பா வழியில் உள்ள பங்காளிகளால் பிரச்சனை ஏற்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சுபகர தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கேஸில் ஜெயிச்சுருவாங்க. ஸோ 5ஆம் அதிபதியை வச்சு தான் நமக்கு வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு 5 கூடியவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் ராசிக்கு 5 கூடிய செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற ரிஷபத்தில் இருந்தாருன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து பத்தை வந்து அடமானத்துக்கு வச்சுருவாங்க, இல்லைன்னா கடனை கொடுத்துருவாங்க. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, நீசமாயிட்டார், கடகத்தில் நீசமானாலுமே அவங்க வந்து வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிக்கிடுவாங்க. ஆனால் அந்த 8ஆம் இடத்துக்காரன் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பான். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த வழக்கில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இப்படி ராசிக்கும் சில பலன்கள் இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க. அந்த கோர்ட்லாம் ரொம்ப நாள் நடக்கும். இதெல்லாம் சிவில் கேஸு. இந்த சிவில் கேஸெல்லாம் ரொம்ப நாள் நடக்கும். நிறைய பேர் அதில் போராடி ஜெயிச்சு வெளியே வருவாங்க. சில பேர் தோற்று விட்டுட்டு போயிடுவாங்க. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியலையான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் சமரசம் பண்ணிட்டும் போயிடுவாங்க. சரியா, மீடியேட்டரை வச்சு சமரசம் பண்ணிட்டு ஒரு மாதிரியே போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். வீட்டு பிரச்சனை, மன பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்புறம் வந்து வீடு கட்ட முடியலன்னு இருக்கிற பிரச்சனை, இது மாதிரி உள்ள பிரச்சனைகள், இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது வந்து தாத்தா சொத்தாக இருந்தாலும் சரி, பாட்டி சொத்தாக இருந்தாலும் சரி, தாய் வழி சொத்தாக இருந்தாலும் சரி, தாப்பன் வழி சொத்தாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு சில பரிகாரத்தை சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரியா, வாய்ப்பு இருக்கும்போது செய்யுங்க, வற்புறுத்திலாம் செய்ய வேண்டாம். நேரங்காலம் அமைஞ்சிச்சுன்னா செய்யுங்க, நல்லபடியாக அமையும். ஏன்னா சில பேர் வந்து இதுக்கு வந்து சில ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. எதை செய்யலாம் சார், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்து தகவல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செம்பருத்தி பூக்கள் இருக்குல்ல, அதை வந்து மாலையாக கட்டுங்க. செம்பருத்தி பூ ஈஸியாக கிடைக்கும். செம்பருத்தி பூவை ஒரு 10 பூவை எடுத்து ஒரு மாலையாக கட்டுங்க, நூலில் கட்டி அம்மனுக்கு போடுங்க, பெண் தெய்வங்களுக்கு போடுங்க. மாரியம்மன் இல்லைன்னா எல்லையம்மன் கோயிலில் இருக்கும். நம்ம கிராமத்துலலாம் மாரியம்மன் தான் இருக்கும். அது கண்டிப்பாக ஒரு ஊருக்கு ஒரு மாரியம்மன் இருக்கும். அந்த மாரியம்மனுக்கு போடுங்க, இல்லைன்னா எல்லையம்மனுக்கு போடுங்க, இல்லைன்னா அந்த ஊரில் எந்த அம்மன் இருக்கோ அந்த அம்மனுக்கு அந்த செம்பருத்தி பூ மாலையை போடுங்க, நல்லபடியாக இருக்கும். இதை வெள்ளிக்கிழமை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செஞ்சு வந்தீங்கன்னா பூர்வீக சொத்து விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் சீக்கிரம் முடியும். சரியா, ரொம்ப நாளாக எழுத்துட்டு இருந்தாலும் சீக்கிரம் முடியும். அடுத்து வந்து வராகி அம்மனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 சனிக்கிழமை வராகி அம்மன் வந்து சப்த கன்னியரில் ஒரு அம்மன் வரும், வராகி அம்மன் இருக்கும். இந்த சப்த கன்னியர்கள் கோயிலையும் இருக்கும், சப்த கன்னியர்கள் அதில் வராகி அம்மனும் இருக்கும். இல்லைன்னா சில ஊரில் வராகி அம்மனுக்கு சன்னதியும் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வராகி அம்மனுக்கு என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை காலையில் 6 to 7 அந்த சனி ஓரை, இல்லைன்னா 7 to 9 வந்து அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. சரியா, கடுகு எண்ணெயில் வச்சு தீபம் ஏற்றுங்க. அந்த நூல் வந்து என்ன பண்ணணும்னா நூல் போடாதீங்க, கருநீல துணி இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூ, அந்த துணியை எடுத்து திரிச்சு அதில் தீபம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வராகி அம்மனுக்கு 8 வார சனிக்கிழமை இந்த அகல் விளக்கு தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு திருப்பி வரும். சரியா, விட்ட சொத்தும் சரி, கையை விட்டு போன சொத்தும் சரி, இல்லைனா வர வேண்டிய சொத்தும் சரி உங்களுக்கு நல்லபடியாக திரும்பி வரும். புகழ், அந்தஸ்து, கௌரவமெல்லாம் நீங்கள் மறுபடியும் பெறலாம். சரியா, சில பேருக்கு வந்து இந்த சொத்து விஷயம் வந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் வந்து வாழ்க்கை தடமாறி வாழ்க்கையிலே நிம்மதியெல்லாம் போனவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. இது வந்து நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவு பிரச்சனை இருக்காது. இந்த கிராமப்புறவாசிகள் தான் அந்த சொத்து மேலே ரொம்ப கண்ணும் கருத்தும் அக்கறையுமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வழிபாடு வந்து சிறப்பை தரும். அதுபோக வந்து சில பேர் வந்து பூர்வீக நிலத்தை விற்க முடியாமல் இருப்பாங்க. ஒரு காணி நிலமாக இருந்தாலும் சரி, அதை விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த இடம் சம்மந்தப்பட்டவங்களோட ஆத்மா திருப்தி அடையாமல் இருக்கும். அது தாத்தாவுடைய நிலமாக இருக்கலாம், இல்லைனா அவங்க அப்பாவுடைய பூட்டனுடைய நிலமாக இருக்கலாம், பாட்டையும் பூட்டையும் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கலாம். அவங்க அந்த சொத்தை எப்படி சேர்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த விற்கவும் முடியாது, அந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாது, சும்மா கிடக்கும். சரியா, கேப்பாருண்டு ஒரு புறம்போக்க கிடக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா அந்த தாத்தா பாட்டி யார் வழி சொத்தோ அவங்க திதி வரும், இறந்த நாள் வர அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யலாம்னா
அவங்க ஃபோட்டோவை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். அந்த ஃபோட்டோவை வந்து அந்த இடத்துல அந்த நிலத்துல வச்சு அவங்க ஃபோட்டோவுக்கு வந்து ரோஜாப்பூ மாலை போட்டு விளக்கேற்றி வச்சிங்கன்னா ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அது தெரியும். வீட்டில் அப்பா கிட்ட சொல்லுவார், தாத்தாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு. அந்த தாத்தாவுக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சு படையல் மேலே வச்சு அவர் திதி அன்னைக்கு அவரை நினச்சி அந்த ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். சரியா? அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி சாதகமாக முடியும், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து இந்த சொத்து பத்து விஷயங்களில் ஒரு முடிவுக்கு வரலாம். இதை வந்து நான் ஒரு செய்தியாக தான் சொல்கிறேன், பலனாக சொல்லலை. சரியா? ஒரு செய்தி. இது விஷயமாக சங்கடப்பட்டு இருக்கிறவங்க, ஒரு சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கும். அதுபோல் செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை பூஜிக்கணும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை வாங்கிக்கோங்க, கிடைக்கும், கடையில் கிடைக்கும். அந்த முருகப்பெருமான் படத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால் பூஜை பண்ணுங்க. சரியா? முருகனோட மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் சரவண பாவ அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். அதை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரியா? முருகப்பெருமானை கும்பிட்டு வர நல்லாயிருக்கும். ஏன்னா முருகப்பன் தனுசு ராசி 5ஆம் இடம் வந்து செவ்வாய் அங்காரனுக்கு உள்ள கடவுள் வந்து முருகப்பெருமான் தான். அதனால் தனுசு ராசிக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அந்த முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுனால அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த தகவலோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். நிறைய தகவல் சொல்கிறேன். தனுசு ராசிக்கு வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், பலதரப்பட்ட விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். ஜோதிட தகவல்கள், பரிகார வழிபாடு, மற்ற நிலைமைகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். நல்லபடியாக இருக்கும் நேயர்களே. வாழ்த்துக்கள் அனைவர்களுக்கும். தித்திக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.